எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நீராட்டத்தில் 3வது பாட்டு. நீராட்டம் பகுதியில் பெரியாழ்வார் பாடின 3வது பாட்டு. தேய்ச்சி முளையுண்ண கண்டு பின்னையும் இல்லாத நெஞ்சம் ஆய்ச்சர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளையிருந்தேன். பாய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன். வாய்த்த புகழ் வடிவண்ணா மஞ்சன மாடு நீ வாராய். இது பாட்டு சொல்லும்போது எப்படி சொல்றோம்னா, பேச்சு முளையுண்ண கண்டு பின்ன இல்லாத நெஞ்சம் ஆய்ச்சல் எல்லாரும் கூடி அழைக்க உண்ணான் முளை தந்தேன். ஆய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன். வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமான நீ வாராய். இது பாட்டு பாடணும், அது மாதிரி சொல்லணும். இப்போ இந்த பாட்டோட அர்த்தத்தை நம்ம பிரித்து பார்ப்போம். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பாட்டை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாதான் புரியும். அப்போதான் உங்களுக்கு புரியும். பேச்சுன்றது யாருன்னா பூதனை என்று அரக்கி. கம்சனால் ஏவப்பட்ட அரக்கி பேச்சு தெரியும் இல்லையா? பூதனை என்று அரக்கி. பேச்சு முளையுண்ண கண்டு அவன் என்ன பண்ணாலாம், அவளோட ரூபத்தில் வரல, யசோத ரூபத்தில் வந்தாளாம். வந்து கிருஷ்ணனை தூக்கிட்டு மேலே போயிட்டாலாம். கிருஷ்ணனை தூக்கி பால் கொடுத்துட்டு இருக்கான். மேலே இவாளுக்கெல்லாம் எட்டாவது ஒரு உயரத்துக்கு போயிட்டு கிருஷ்ணன் தூக்கி பால் கொடுத்துட்டு இருக்கா. யசோதை பார்க்குறான். கிழந்து உண்மையான யசோதை பார்த்துட்டு இருக்கான். இவன் யசோத ரூபத்தில் பெரிய உருவம் எடுத்து இவ பால் கொடுத்துட்டு இருக்கான். ஐயோ என்னமோ ஆயிடுத்து. அந்த நிமிஷம் இவளுக்கு மாயை மறைக்கிறது. என்னவோ ஆயிடுத்து, கண்ணன் என்னமோ பண்ண போறா அப்படின்னு. அதான் பேச்சு முளையுண்ண கண்டு பின்னையும் நெல்லாத நெஞ்சம். என்னோட நெஞ்சம் பதச்சு போச்சு. இவங்க யசோதை இல்லை, யசோதையாதான பெரிய மாறி சொல்றாரு இந்த இடத்துல. யசோதைக்கு நெஞ்செல்லாம் புடபடன்னு ஆயிட்டான். அப்படியே விக்கிச்சு போயிட்டான். ஐயோ குழந்தை என்னவோ பண்றாளே இவன்னு. பேச்சு முளையுண்ண கண்டு பின்னையும் நெல்லாத நெஞ்சம் ஆய்ச்சல் எல்லாரும் கூடி. அப்புறம் என்ன பண்றாரு, கிருஷ்ணன் அவளுக்கு கொல்லுடுறாரு. பேச்சு அரக்கி பேச்சு முளையுண்ண அவன் பால் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அதே வழியாவே பால் அவன் உயிரையே உறிஞ்சிருக்கார். உறிஞ்ச உடனே அவன் செத்து போறா. கீழே விழுறா. கீழே விழும்போது குழந்தை மேலே அப்படியே அவன் மேலே தவழ்ந்துட்டு இருக்கு. அது கிருஷ்ணன் சின்ன கை குழந்தை. அது சொல்ல அப்போ என்ன சொல்றான், ஆய்ச்சல் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளைந்திருந்தேன். ஆய்ச்சல் எல்லாரும் கூடி கிட்ட போகாத அவன் பேய் என்ன பண்ணிட்டு போறான். போகாதன்னு இவளை பிடிச்சி விட்டுறாளா யசோதைய. ஆனால் யசோதை கேட்கல. யசோதைக்கு தாய் மனசு இல்லையா, கேட்கல. உடனே குழந்தைய எடுத்து என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக குழந்தைகள் யாரையாவது கண்டு பயந்து வீழ்ந்து கத்த ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்சுன்னு வைங்க, அதை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே வழி பால் கொடுக்குறது தான். அவங்க பாலை கொடுப்பாங்க. அவங்க பாலை கொடுத்த உடனே அந்த பாலை சாப்பிட்ட உடனே குழந்தை அப்படியே அந்த பாலை சாப்பிட்றதுல இந்த இப்போ நடந்ததை மறந்துடும். அப்படி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறது, அதுதான் வழி. அதே மாதிரி இதுல இவ பயந்துட்டாளாம். குழந்தை என்னமோ மேல அப்படியே மெதுவா தவழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் இவ பயந்துட்டான். குழந்தை என்ன ஆச்சோ ஏதாச்சோ, குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறது அப்படின்னு. இவ பயந்ததுனால என்ன பண்றா, ஆய்ச்சல்லாம் கூப்பிடுறாளாம். போகாத கிட்ட போகாதன்றா. எல்லாரும் பயந்து ரெண்டு போய் ஓரமா இருக்கிறோம். அவ்வளோ பெரிய மலை மாதிரி உருவம் கீழே சாஞ்சி கிடக்கு. அது மேல குழந்தை தவிர்த்துட்டு இருக்குன்னு விட இவன் யாரும் அது கிட்ட போகாதன்றா. எங்கேயா அந்த அரைக்கி அப்படி திரும்பினால்தான் போச்சு. அவளோட ஒரு கை இவன் மேல விழுந்ததுன்னா இவன் சட்னி ஆயிடுவான். ஏன் அதனால கிட்ட போகாதன்னு எல்லாரும் சொல்றா. ஆனா இவன் என்ன பண்றா, இவளோட அம்மா மனசு இவளால கேட்கல. போய் அதெல்லாம் எவனாவது சொல்றது, குழந்தைய போய் நம்ம குழந்தை அங்க இருக்கு, அவன் மேல போய் நம்ம குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கோம், ஐயோ என்னால ஆயிடு போல தூக்கிடுறா. தூக்கிட்டாலும் இவளுக்கு மனசு படபடப்பு தாங்கலை. ஐயோ குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, குழந்தைக்கு என்ன ஆகுதோன்னு இவளுக்கு ஆறுது இல்லையா, இவளுக்கு படபடப்பு வருங்க. அதுக்கு இவன் அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கலாம். பாலை கொடுத்து குழந்தை சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு. ரெண்டா இருக்கா, ஒன்றும் இல்லையா, பிரச்சனை இல்லையா, குழந்தைக்கு எதுவும் சாப்பிடுறதா ஒழுங்கா, குழந்தைக்கு கொடுத்த பாலில் ஏதாவது ஆயிட்டா அப்படிங்கிறது. ஆய்ச்சர் எல்லாரும் கூடி அழிக்கவும்னால் முளை தந்து அப்பயும் நான் பாலை கொடுத்தேன் அப்படின்ட்ட உடனே அவ்வளோதான். இவளுக்கு அந்த பழைய அந்த ஞானம் போயிடுறது. பெருமாள் மாயை மறுபடியும் கொண்டு மூடிடுறார். மூடின உடனே என்ன பண்றார், அது வரைக்கும் அந்த சொன்னதை எல்லாத்தையும் விட்டார். இப்போ பெரியாழ்வார் சொல்றது தான், அது வரைக்கும் சொன்னதையெல்லாம் விட்டார். விட்ட உடனே யசோதைக்கு மாயை மூடிடுறது. அப்போ என்ன சொல்றா, காய்ச்சின நீரோடு வெளியில போட்டு வச்சிருக்க வெந்நீர் காய்ச்சின நீரோடு நெல்லிக்காய் போட்டு நெல்லிக்கட்டை போட்டு குளிப்பாடுறதுன்னு அப்போ உண்டு. நெல்லிக்கட்டையெல்லாம் போடுவா. அதில் அந்த நீர் கொஞ்சம் அந்த பதம் வரணும். அதுக்கு ஏதோ நெல்லிக்கட்டை இந்த சில இதெல்லாம் போடுவா இல்லையா, அதில் அந்த நொச்சி தழையை போடுவா, வேப்ப தழையை போடுவா. இதெல்லாம் பண்ண குழந்தைகளுக்கு திருஷ்டியெல்லாம் கழியும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குன்றத. காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பொறித்து வைத்தேன். கடாரன்றது இந்த இடத்துல கிங்காலம்னு போனாங்க. உங்களுக்கு அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. கிங்காலம்ன்றது ஒரு 2 காது இருக்கும், பெருசா அடுக்கு சட்டின்னு. அதான் அடுக்கு சட்டி மாதிரி பெருசா இருக்கும். நல்லா நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்ல 2 பக்கெட் 3 பக்கெட் தண்ணி கொள்ற மாதிரி இல்லை பெருசா இருக்கும்.
கிங்காலன்றது அதான் 2 சைடில் புடி இருக்கும். 2 பேர் பிடிச்சி தூக்கி பார்த்தா 2 சைடில் புடி இருக்கும். அது தூக்கத்துக்கு கீழே வந்து சிறுத்திருக்கும். கீழே அப்படியே கோன் மாதிரி கீழே அப்படியே சுருங்கி போயிட்டு கீழே கொஞ்சமாக இருக்கும் அகலம், மேலே பெருசாக இருக்கும். அதுதான் கிங்காலன்வா. அதுதான் இங்கே கடாரன்றது இங்கே அதுதான் சொல்கிறாங்க. காய்ச்சல் நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன். பூரித்துன்றது இந்த இடத்துல வந்து என்னன்னா ஃபுல்லாக்கி வைக்கிறது, நிரப்பி வைக்கிறது பேர் பூரித்து வைக்கிறதுன்னு பேர். ஃபுல்லாக அது தண்ணியை நிரப்பிட்டா, அது ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சிருக்க. அதுதான் சொல்ல காய்ச்சல் நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன். வாய்த்த புகழ் மணிவண்ணா. வாய்த்த புகழ் மணிவண்ணான்னா வாய்த்த புகழ்ன்றது இந்த இடத்துல என்னன்னா மணிவண்ணான்றது பெருமாளை, வாய்த்த புகழ்ன்றது அதாவது டிசர்விங் பர்சன் அர்த்தம். அந்த பெருமாளை வந்து எல்லாரும் எவ்வளவு புகழால அப்படின்னு ஒரு எவ்வளவு பெரிய அறிக்கையை கொண்டிருக்காரு. அதுதான் சொல்றாரு இங்க இந்த இடத்துல வாய்த்த புகழ். அந்த அந்த இது வந்து உனக்கு டிசர்விங் தான். வாய்த்த இந்த புகழ் எல்லாரும் உன்னை புகழாலே அதுக்கு யூ ஆர் த டிசர்விங் பர்சன், உனக்கு அது தகுதியானவன் தான் நீ அப்படின்றத சொல்ற. வாய்த்த புகழ் மணிவண்ணா பெருமாளே மஞ்சன மாடு நீ வாட, குளிக்கணும் வாடா அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ அவளுக்கு அதெல்லாம் அந்த பெருமாள் அந்த பேச்சு முறை என்ன கண்டு அதெல்லாம் மறந்து போயிடுது. இப்போ குளிக்கணுன்றது மட்டும் தான் மனசுல இருக்கு, குளிக்கணும் நீ வாடான்னு கூப்பிடு. இது மாதிரி இந்த 10 பாட்டுலேயும் நிறைய இடத்துல பெருமாள் வந்து அவளுக்கு வந்து அவர் யாருன்றதை காமிச்சுட்டு டக்குன்னு மறைச்சிடுவார். மறைச்ச உடனே பழைய மாதிரி பெருமாள்கிட்ட பதில் பண்ணி கொடுப்பா. அது மாதிரி வரும். இது இன்னைக்கு 3வது பாட்டு முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ. நாளைக்கு 4வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.